இது யாருக்குன்னா அந்த பாட்டு பாடுறவங்க அந்த வாய்ஸ் வச்சு பிழைப்பு நடத்துகிறாங்கல்ல, வாய்ஸ் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, வாய்ஸ் வச்சு தொழில் பண்ணுறாங்க, அவங்களுக்காக தான் அந்த பாட்டு. மெயினாக பாட்டு பாடுறவங்க என்னென்னா, பாட்டு பாடுறவங்க எல்லாம் வாய்ஸுக்கு உங்கள் எவ்வளோ மட்டும் ரெஸ்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோ மட்டும் உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்கும், உங்கள் தொண்டை நல்லா இருக்கும். நான் இப்போ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதிகமாக நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். அதிகமாக பேச வேண்டிய நிலைமை. வாட்ஸ்அப்பில் அவ்வளோ ஒரு சந்தேகங்கள் கேட்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் ரிப்ளை பண்ணணும். ஏன்னா நான் ஒத்தே தான் எல்லாம் பண்ணிட்டுருக்கு. பேசி என் தொண்டையை ரொம்ப வோக்கல் கார்டு சொல்லுவாங்க, தொண்டை உள்ளே இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகி போயிட்டுருக்கு. அதனால் எவ்வளோ மட்டுக்கு பேச்சை குறைக்கிறோமோ, எவ்வளோ மட்டும் நம்ம வாய்ஸுக்கு ரெஸ்ட் கொடுக்குறோமோ அவ்வளோ மட்டும் நம்ம தொண்டை நல்லா இருக்கும். சிலர்கிட்ட கால் பண்ணாதீங்கன்னு நான் போட்டு சொல்லியிருப்பேன், ஆனால் நிறைய கால் பண்ணுறாங்க. நம்ம வாட்ஸ்அப்பு தான் அதிகமாக வரதை. ஏன்னா வாட்ஸ்அப்பில் லைட்டாக அப்படி பேசிடலாம். ஆனால் கால் பண்ணும்போது இப்போ வெளியே போயிட்டுருப்போம், பேசும்போது ரொம்ப நின்று பேசணும். ஒரு இறைச்சல் இருக்கும், பேசும்போது சத்தம் போட்டு பேச வேண்டியிருக்கும். அதிக சத்தத்தில் பேசும்போது நம்ம தொண்டை வோக்கல் கார்டு நம்ம ஸ்ருதி நம்ம பிச்சை மீறி பேச வேண்டியிருக்கும். அதனால் முக்கியமாக அந்த சிங்கர்ஸுக்கெல்லாம் இது ஒரு பெரிய டிப்ஸாக இருக்கும். வாய்ஸுக்கு எவ்வளோ அதிகமாக ரெஸ்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோ மட்டுக்கு உங்கள் குரல் நல்லா இருக்கும், உங்கள் தொண்டை நல்லா இருக்கும். நன்றி.